திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 170 கூடல் காண்டம் கால் மாறி ஆடின படலம் பகுதி 22. இறைவனார் ஆடிய 7 வகை தாண்டவங்களில் சிருஷ்டி ஸ்திதிக்குரிய தாண்டவங்கள் 3 என்று சிந்தித்தோம். இனி சம்ஹாரம் என்கின்ற அழித்தல் செயலுக்குரிய தாண்டவம் சம்ஹார தாண்டவம் என்று கூறப்படுகின்றது. அழித்தல் தாண்டவத்தை இறைவன் நள்ளிருளில் செய்தருளுகின்றார் என்று நூல்கள் கூறுகின்றன. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே என்பது ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசக சிவபுராணம். துஞ்சடை இருள் கிளிய துளங்கெறி ஆடுமாறே என்பது எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளின் திருவாக்கு. உயிர்கள் செய்த 2 வினைகளுக்கு தக்கபடி உயிர்களுக்கு தனு கரண புவன போகங்களை கொடுத்து அந்த வினைகளை துய்த்து கழிக்கின்ற வரையில் அவற்றை நிலை பெறச் செய்து பிறகு அந்த உடம்பு முதலியவற்றை இறைவன் அழித்து விடுகின்றார். அழித்தல் என்பது உயிரை அழித்தல் அன்று, உயிருக்கு கொடுக்கப்பட்ட தனு கரண புவன போகங்களை அழித்தல் என்பதும் இங்கே நாம் நினைவு கூற வேண்டியது. அப்படி மாயா காரியங்களை காரணமாயிலே ஒடுக்கக்கூடிய தாண்டவம் சம்ஹார தாண்டவம் என்று கூறப்படுகின்றது. இந்த திருத்தாண்டவத்தில் இறைவனாருக்கு 3 திருக்கண்கள் 8 திருக்கரங்கள். இந்த 8 திருக்கரங்களிலே வலது பக்கத்தில் இருக்கின்ற திருக்கரங்கள் 4இல் உடுக்கை பாசம் சூலம் என்னும் ஆயுதங்களும் அபயமுத்திரையும் இருக்கும். இடது பக்கத்து திருக்கரங்களில் கபாலம் தீச்சுடர் வியப்புக்குறி வீசிய கரமாகிய கஜகஸ்தம் இருக்கின்றன. பாதத்தின் கீழே முயலகன் இருக்கின்றார். கிடக்கின்ற முயலகனின் முதுகில் இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி நின்று ஆடுகின்றார் இறைவனார். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் சுவற்றில் சுதையில் பல வகை சிற்பமாக அமைந்த ஒரு சிற்பம் சம்ஹார தாண்டவத்தின் அமைதிகளை பெற்றிருக்கின்றது. சம்ஹாரம் என்பது 5 வகைப்படும். அதில் நிவிருத்தி கலையில் அடங்கியுள்ள தத்துவ புவனங்களின் சம்ஹாரம் முதலாவது. 2வது பிரதிஷ்டா கலையில் அடங்கிய தத்துவ புவனங்களின் சம்ஹாரம். 3வது வித்யா கலையில் அடங்கியுள்ள தத்துவ புவனங்களின் சம்ஹாரம். 4வது சாந்தி கலையில் அடங்கியுள்ள தத்துவ புவனங்களின் சம்ஹாரம். இறுதியான 5வது சாந்தி அதீத கலையில் அடங்கிய தத்துவ புவனங்களின் சம்ஹாரம் என்று 5 வகை சம்ஹாரங்களை சிவஞான மாப்பாடியம் அதிலே ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் கூறி அருளுகின்றார். தக்கையாக பரணி என்னும் நூல் பிரளயகால தாண்டவம் என்னும் இத்தாண்டவத்தை கூறுகின்றது. வேல் எடுத்திலர் அம்பு எடுத்திலர் முயலகன் பெரு வெறின் மிசை கால் எடுத்திலர் அகிலமும் சுடு கையெடுத்திலர் ஐயரே என்பது தக்கையாக பரணி கூறுகின்ற சம்ஹார தாண்டவம் ஆகும். இவ்வாறு சம்ஹார தொழிலை புரிகின்ற சம்ஹார தாண்டவம் விளக்கப்படுகின்றது. இனி பஞ்சகிருத்தியங்களில் 4வதான மறைத்தல் என்கின்ற திரோபாவம் கிருத்தியத்தை புரிகின்ற தாண்டவம் என்று திரிபுர தாண்டவம் கூறப்படுகின்றது. திரிபுர தாண்டவம் என்பது கொடுகொட்டியும் பாண்டரங்கமும் என்று கூறப்படுகின்றது. முப்புறங்களை எரித்த தாண்டவத்தை திரிபுர தாண்டவம் என்பார்கள். அப்பனி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள் முப்புறமாவன மும்மல காரியம் அப்புறம் எய்தமை யார் அறிவாரே என்பது திருமந்திரம். இறைவனார் முப்புறங்களாகிய திரிபுரங்களை எரித்தது என்பது உயிர்களின் 3 மலங்களாகிய ஆணவம் கண்மம் மாயை இவற்றை எரிப்பதுதான் என்று திருமூலதேவநாயனார் திருமந்திரத்திலே அருளியிருக்கின்றார். உயிர்களுக்கு முக்தியை அளிப்பதற்காக தாண்டவம் புரிகின்ற இறைவனார் இந்த திரிபுர தாண்டவம் மூலம் உயிர்களை பிணித்திருக்கின்ற மலக்கட்டை விடுவிக்கின்றார். முப்புர தாண்டவத்தை கொடுகொட்டி என்றும் பாண்டரங்கம் என்றும் 2 விதமாக பிரித்து சிலப்பதிகார முதலிய பழைய நூல்கள் கூறுகின்றன. திரிபுரம் எரிய தேவர்கள் வேண்ட உமையவள் ஒரு பக்கமாக சிவபெருமான் ஆடிய வீர நடனம் என்று சிலப்பதிகாரம் சொல்கின்றது. இதற்கு உரை எழுதிய அடியார்க்கு நல்லாரும் ஜெய ஆனந்தத்தால் கைகொட்டி நின்று ஆடிய கூத்து கொடுகொட்டி என்று கூறுகின்றார். எனவே இது வெற்றி கூத்து ஆகின்றது. இவ்வண்ணம் சிவபெருமானார் ஆடுகின்ற போது அம்மை சீரும் தூக்கும் பாணியும் ஆகிய தாள வகைகளை பக்கத்தில் நின்று செய்கின்றார் என்கின்றது கலித்தொகை. இத்தாண்டவத்தை இறைவனார் ஆடிய போது அச்சம் வியப்பு விளைவு பொலிவு முதலான மெய்ப்பாடுகள் பிறந்தன என்பது கருத்து.
பின்பு வந்த மன்னர்கள் எல்லாம் தாங்கள் போர்க்களத்திலே வெற்றி பெற்று வந்த காலத்தில் அந்த வெற்றி சிறப்பை கொண்டாடுவதற்கு திரிபுர தாண்டவத்தை நடிக்கச் செய்து கொண்டாடினார்கள். இதை நடிப்பவர் சாக்கையன், அந்த கூத்தை நடித்து காட்டுபவர் சாக்கையன் என்றும், அந்த சாக்கையன் தன் மனைவியோடு சிவபெருமானும் உமையுமாக வேடம் தாங்கிக் கொண்டு கொடுக்கொட்டி தாண்டவத்தை ஆட மன்னர்கள் தங்களது போர்க்கள வெற்றியை கொண்டாடினார்கள் என்றும் சிலம்பு கூறுகின்றது. கொடுகொட்டிக்கு கொட்டிச்சேதம் என்ற ஒரு பெயரும் இருக்கின்றது. படுபறை பல வியம்ப பல்லுருவம் பெயர்த்து நீ கொடுகொட்டி ஆடுங்கால் கோடுயர் அகலல்குல் கொடிபுரை நொசும்பினாள் கொண்ட சீர் தருவாளோ என்பது கலித்தொகை செய்யுள். இதற்கு நச்சினார்க்கினியார் உரை எழுதுகின்றார். பெருமானே, நின் கையில் ஒலிக்கின்ற பறை பல வாத்தியங்களை ஒலித்து நிற்க கட்புலனாய் பல வடிவுகளையும் ஈண்டு நின்னிடத்தை ஒடுக்கிக் கொண்டு கொடிதாகிய கொட்டி என்னும் கூத்தை நீ ஆடுகின்ற காலத்திலே கொடியிடையான உமாதேவியோ தாளம் முடிந்துவிடும் காலத்தினை தன்னிடத்தே கொண்டே சீரை தருவாள், அங்கே வேறு பிறர் யாரும் இல்லையே என்று இந்த பாடலுக்கு நச்சினார்க்கினியார் உரை எழுதுகின்றார். கங்கைக்கரையில் வடநாட்டு மன்னர்களுடன் போர் செய்து வெற்றி பெற்று திரும்பி வந்த சேரன் செங்குட்டுவன் தனது வஞ்சி மாநகரத்திலே ஆடகமாடம் என்னும் அரண்மனையின் நிலாமுற்றத்தில் மாலை நேரத்தில் தனது தேவியாருடன் வீற்றிருக்கும் போது பறையூர் கூத்தச் சாக்கையன் என்னும் மிக புகழ் வாய்ந்த நாடகக்கலை ஆசிரியன் தன் மனைவியுடன் வந்து அரசனை வணங்கி பின்னர் இருவரும் சிவபெருமானாகவும் உமையவளாகவும் வேடம் புனைந்து இந்த கொடுகொட்டி தாண்டவத்தை ஆடி காட்டினார்கள். சேரன் செங்குட்டுவன் தன் தேவியுடன் இதனை கண்டு மகிழ்ந்தான் என்று சிலப்பதிகாரம் கூறுகின்றது. இனி திரிபுர தாண்டவத்தில் இரண்டாவதான பாண்டரங்கம் என்கின்ற கூத்து. தேர்முன் நின்ற திசைமுகன் காண பாரதியாடிய வியன் பாண்டரங்கமும் என்பது சிலப்பதிகாரம். பாண்டரங்க கூத்தை இறைவன் ஆடிய போது இறைவி அருகில் நின்று தமது கைகளால் தாளம் கொட்டினார் என்றும், பாணி தூக்கு சீர் என்னும் தாளப்பகுதி மூன்றில் தூக்கு என்னும் பகுதி இக்கூத்தில் சிறப்பு பெறும் என்றும் கலித்தொகை கடவுள் வாழ்த்து செய்யுள் கூறுகின்றது. மண்டமறு பல கடந்து மதுகையால் நீரணிந்து பண்டரங்கம் ஆடுங்கால் பனை எழில் அணை மென்தோள் வண்டரற்றும் கூந்தலால் வளர் தூக்குத் தருவாளோ என்பது அந்த பகுதி. இதற்கு நச்சினார்க்கினியார் உரை எழுதுகின்றார். மிக்குச் செல்கின்ற போர்களில் பலவாகிய முப்புறங்களை வென்று அந்த வலிமையாலே அவர்கள் வெந்து வீழ்ந்த திருநீற்றை அணி கையினால் பாண்டரங்கம் என்னும் பெயர் பெற்ற கூத்தை நீ ஆடுகின்ற காலத்திலே மூங்கில் போன்ற தோள்களை உடைய வண்டுகள் ஒலிக்கும் கூந்தலை உடைய உமையவளோ தாளத்தின் இடை நிகழும் காலத்தினை உடைய தூக்கை தருவாள், ஏனென்றால் அங்கே பிறர் இல்லையே என்பது இந்த பாடலின் கருத்து. பாண்டரங்க ஆடலை பற்றிய ஒரு செய்யுளை நச்சினார்க்கினியார் கலித்தொகை செய்யுள் உரையில் மேற்கோள் காட்டுகின்றார். ஏரமர் கடவுள் மூவையில் எய்வொளி கூறு கூறா கொடியொடும் படையொடும் வேறு வேறுருவின் விண்மிசை பறந்தனர் அவ்வழி ஒளியொடும் உருவொடும் தோன்றி தேர் முன் நின்று திசை தலை பணிப்ப சுவையும் குறிப்பும் ஒளிவில தோன்றி எவையவை எவ்வழி ஆடினன் ஆட மைந்தரும் மகளிரும் தன்னிலை அழிய மெய்ப்படு சுவையொடு கைப்படை மறப்ப கூடிய கால காற்றன வேற்றவன் படிநிலை திரியா பாண்டரங்கமே என்பது அந்த மேற்கோளாக கூறப்பட்ட செய்யுள். பாண்டரங்க கூத்து 6 உறுப்புகளை உடையது என்பது அடியார்க்கு நல்லார் சிலப்பதிகார உரையில் கூறுகின்றார். எல்லோரா என்ற இடத்திலே குகை கோயிலில் சிவபெருமான் சிலை வளைத்து அம்பு எய்து முப்புறத்தை அளிக்கும் சிற்பம் ஒன்று பலகை சிற்பமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. சிவபெருமான் தேரில் நின்று பெரியதோர் வில்லை வன்மையோடு வளைத்து குறிபார்த்து அம்பை விடும் நிலையில் அவர் நிற்கின்ற நிலை, வில்லை வளைக்கும் மிடுக்கு, அம்பை ஏவும் ஆற்றல், குறிகாணும் நோக்கு ஆகிய இவையாவும் முப்புறம் வீழ்ச்சியடைவது திண்ணம் என்னும் உணர்ச்சியை உண்டாக்குகின்றது. உணர்ச்சியை மட்டுமல்ல, வெற்றியை நினைவூட்டும் மகிழ்ச்சியையும் தோற்றுவிக்கின்றது. இந்த நிலையில் எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகளின் தேவாரம் நம் நினைவுக்கு வருகின்றது. திளைக்கும் திருமார்பில் நீரு கண்டேன் சேனார் மதில் 3 பொன்ற அன்று வளைத்த விரி சிலையும் கையில் கண்டேன் வாய்மூர் அடிகளை நான் கண்டவாறே
என்பது அத்தேவார திருவாக்கு. ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திரு உந்தியார் நம் நினைவுக்கு வருகின்றது. வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தீபர ஒருங்குடன் வெந்தவாறு உந்தீபர என்பது முதலான திரு உந்தியார் திருப்பாடல்கள் நம் நினைவுக்கு வருகின்றன. ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தம் கையில் ஓரம்பே முப்புறம் உந்தீபர ஒன்றும் பெருமிகை உந்தீபர என்பதும் திரு உந்தியாரிலே திரிபுர சம்ஹாரத்தை பற்றி வருகின்ற பகுதி. எம்பெருமானார் கையில் இருப்பது ஒரே ஒரு அம்புதான், வேறு அம்பு கிடையாது. எனவே அவர் ஏகம்பர், ஒரு அம்பை உடையவர். இந்த ஒரு அம்பை கூட உபயோகப்படுத்தாமல் தன்னுடைய புன் சிரிப்பினாலேயே திரிபுரங்களை எரித்து விடுகின்றார் எம்பெருமானார். இடர் மூன்றும் இழித்தருளும் இளமுறுவல் முகமலர் இலங்க என்பது சிவ தர்மோத்திர வாக்கு. சிவபெருமான் தமது புன்முறுவலினால் மும்மலங்களை அழிக்கின்றார் என்ற தத்துவ கருத்தும் இங்கே நாம் சிந்திக்க வேண்டியது. கொடுகொட்டி பாண்டரங்கம் என்னும் இத்தாண்டவங்கள் மறைத்தல் என்ற திரோபாவ செயலை குறிக்கின்றன. இந்த மறைத்தல் தொழிலை காத்தல் செயலோடு வைத்து தொகுத்து கூறுவதும் உண்டு. எனவே இந்த திரிபுர சம்ஹாரம் என்பது இறைவனாரது வீரத்தை குறிப்பது என்றாலும் மும்மலச் சேட்டைகளை அறுத்தலாகிய அனுபவம் அது. இதையே திருமுறைகளும் புராணங்களும் நாட்டிய சாஸ்திரங்களும் இவ்வரலாற்றை சிறப்பித்து கூறுகின்றன. இறைவனாரின் அந்த பஞ்ச கிருத்தியங்களுக்கு ஏற்ற தாண்டவங்களில் 5வது தொழிலாகிய அனுக்கிரகம் என்ற கிருத்தியத்தை குறிக்கின்ற தாண்டவம் ஊர்துவ தாண்டவம். வலது திருப்பாதத்தை உடலோடு ஒட்டி உச்சந்தலை வரை தூக்கி நின்று ஆடுவது. ஊர்துவம் என்றால் மேல் என்று பொருள். ஊர்துவ தாண்டவம் காளியோடு ஆடினபடியால் காளி தாண்டவம் என்றும், மிக வேகமாக சுழன்று ஆடுவது ஆகையால் சண்ட தாண்டவம் என்றும், முக்தியை தருகின்ற அனுக்கிரகத்தின் பொருட்டு இது செய்வது. எனவே அனுக்கிரக நட்டம், அருள் நட்டம் அல்லது அனுக்கிரக தாண்டவம் என்று இதற்கு பெயர்கள். ஆடினார் பெருங்கூத்து காளி காண என்று அப்பர் சுவாமிகள் அருளியிருக்கின்றார்கள். செய்தற்கரிய திருநடம் என்று எம்பெருமான் அப்பர் சுவாமிகளே கூறுகின்றார். தொண்டை நாட்டு திருவாலங்காட்டிலே இந்த தாண்டவத்தை சிவபெருமான் செய்தருளியதாக புராணங்கள் கூறுகின்றன. ஊர்துவ தாண்டவம் நிகழ்ந்த போது கார்கோடகன் என்னும் பாம்பரசனும் சுனந்தர் என்னும் முஞ்சிகேசி முனிவரும் இந்த தாண்டவத்தை கண்டு பேறு பெற்றனர் என்ற புராண கதை இருக்கின்றது. காளியின் கர்வத்தை அடக்குவதற்காக ஊர்துவ தாண்டவத்தை ஆடினார் என்று திருவாலங்காட்டு புராணம் கூறுகின்றது. இந்த தாண்டவத்தில் சிவபெருமான் தமது ஒரு திருக்காலை தலைவரையில் உயர தூக்கி நின்று மிக வேகமாக சுழன்று ஆடுகின்றார். மண்டில நின்றங்குளாலமிட்டு மட்டித்துளி வீசி எடுத்த பாதம் அண்டமுற நிமிர்ந்தாடும் எங்கள் அப்பன் இடம் திருவாலங்காடே என்பது எம்பெருமாட்டி காரைக்கால் அம்மையார் அருளிய மூத்த திருப்பதிகம். ஆலவனம் அனைத்தினுக்கும் முதலான நடனத்தானம் அருள் நட்டம் மூலமதாம் அதனகத்து சண்ட தாண்டவம் ககன முகடு நோக்கி மேலதாக இடத்தாளை எடுத்து வலத்தாள் ஊன்றி விளைக்கும் நட்டம் என்று திருவாலங்காட்டு புராணம் சுனந்தர் உபதேச சருக்கத்தில் ஊர்துவ தாண்டவம் விவரிக்கப்படுகின்றது. இத்தாண்டவ திருமேனியில் சிவபெருமானுக்கு 4 திருக்கரங்கள், 8 திருக்கரங்கள், 16 திருக்கரங்கள் வரை அமைப்பதும் உண்டு. திருப்பாதத்தின் கீழ் முயலகன் உருவம் இருப்பதும் உண்டு. சில சமயங்களில் முயலகன் இருப்பதும் இல்லை. வலது திருக்கரங்கள் 2இல் துடியும் அபயமுத்திரையும் காணப்படும். இடது திருக்கரங்கள் 2இல் ஒன்றில் தீச்சுடரும் மற்றொரு கையை தலைக்கும் மேலே உயர தூக்கி அகங்கையை கவிழ்த்து தூக்கிய திருவடிக்கு மேலே அமைத்தும் காணப்படும். இடது காலை ஊன்றி நின்று வலது காலை தூக்கி ஆடுவது போல இவ்வுருவம் அமைக்கப்படுவது வழக்கம். இவ்வழக்கத்திற்கு மாறாக இடது காலை தூக்கி வலது காலை ஊன்றி ஆடியதாக திருவாலங்காட்டு புராணமும் கூறுகின்றது. காஞ்சிபுர கைலாசநாதர் கோவிலில் ஊர்துவ தாண்டவ சிற்பம் காணப்படுகின்றது. இதில் 10 திருக்கரங்கள் உள்ளன. திருவாலங்காட்டு புராணத்தில் ஆதிசேஷன் திருமாலை நோக்கி ஊர்துவ தாண்டவத்தின் பலன் என்ன என்பதை கூற வேண்டும் என்று கேட்க விஷ்ணு கூறுகின்றார். ஊர்துவ தாண்டவத்தின் பலன் என்பது பற்றி கூறுகின்றார். நாற்றிசையும் போற்றிசையும் ஆலவன பெருமையினை நாதனல்லால் போற்றி எவர் புகழ்ந்துரைப்பார் புனித மதில் புனிதமாய் பொறுவற்றோங்கி
மேற்றிகளும் புண்ணியத்தின் புண்ணியமாய் வியனாகி வீறு பாசம் மாற்றி அருள் அளித்து ஈசன் மலரடிக்கீழ் பேரின்ப வாழ்வு சேர்க்கும் என்பது அந்த திருப்பாடல். இந்த தாண்டவ கருத்தை கூற வேண்டும் என்று சுனந்த முனிவர் சிவபெருமானிடம் விண்ணப்பிக்க சிவபெருமான் அருளுகின்றார். மண்டு இருள் குழு அகல அடியவர்கள் மல மாயை முடிந்து நீங்க தொண்டர்கணம் கதிமேவ சோதி நமது உருவெழுந்த சுடர்கள் மூசி அண்டமெல்லாம் இருள் நீங்க ஆடல் செய்வோம் ஆலவனத்து உறுதி என்றும் என்பது திருவாலங்காட்டு புராணம் கூறுகின்ற திருப்பாடல். எனவே இந்த தாண்டவம் என்பது அனுக்கிரகம் என்ற கிருத்தியத்தை குறிக்கின்றது என்பதை விஷ்ணு ஆதிசேஷனுக்கு உபதேசிக்கின்றார். சிவபெருமான் சுனந்த முனிவருக்கு இதனை கூறி அருளுகின்றார். ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாளில் ஆகமத்தில் கூறிய முறைப்படி இறைவனை பூஜித்து வணங்கி இந்த தாண்டவத்தை ஊர்த்வ தாண்டவத்தை தரிசனம் செய்பவர்களுக்கு புருஷார்த்தங்களாகிய தர்ம அர்த்த காம மோக்ஷம் என்ற 4 உறுதி பொருட்களும் கிடைக்கும் என்று காரண ஆகமம் கூறுகின்றது. 5வது கிருத்தியமான அனுக்கிரகத்தை 3வது கிருத்தியமான சம்ஹாரத்தில் பொருத்தி கூறுவதும் உண்டு. எனவே பஞ்சகிருத்தியம் என்று பொதுவாக கூறப்பட்டாலும் பஞ்ச கிருத்தியங்களிலே அனுக்கிரகத்தை சம்ஹாரத்திலும் திரோபாவத்தை ஸ்திதியிலும் வைத்து 3 தொழில் என்று கூறுகின்ற மரபும் உண்டு. இதனை ஸ்ரீமத் மாதவ சிவஞான சுவாமிகள் தமது திராவிட மாபாஷ்யத்திலே விளக்குகின்றார். ஆகமங்களினும் முதல்வனுக்கு லயம் போகம் அதிகாரம் எனவும் ஆரணி ஜனனி ரோதயித்ரி எனவும் முத்தொழில் பற்றி 3அவத்தையும் 3 சக்தியுமே கூறப்பட்டன. ஆகலான் மறைப்பும் அருளும் உடன் கூட்டி 5தொழில் என்பது யாண்டு பெற்றாம் எனின் நன்று சொன்னாய். மறைப்பாவது வினை நுகர்ச்சிக்கண் அதன் வழி நின்று நடாத்துவதாகிய முதல்வனது சங்கல்பமே ஆகலின் அது திதியின் கண்ணும். வீடு பேராவது மீட்சியின்றி லயித்தலே ஆகலின் அது சம்ஹாரத்தின் கண்ணும் அடங்கும் என்பது பற்றி முத்தொழில் என தொகுத்து கூறப்படும். விரித்து கூறுங்கால் 5தொழில் என்றே எல்லா ஆகமங்கட்கும் துணிவு என்க என்பது சிவஞான போத திராவிட மாபாஷ்யத்து 2வது சூத்திரத்துக்கு ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் அருளுகின்ற விளக்கம். இவ்வாறு அனுக்கிரகம் என்ற கிருத்தியத்தை புரிகின்ற ஊர்த்வ தாண்டவம் விளக்கப்படுகின்றது. தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.